ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியிலேருந்து கொஞ்சம் வெளியே போகிறோம். அதாவது நான் வந்து எங்களோட சித்தப்பா வீட்டுக்கு போகிறேன். எங்களோட அப்பாவோட பிரதர். எங்கள் தாத்தா வந்து ஸ்ரீலங்காக்கெல்லாம் வந்திருக்காங்க, எங்களெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க 2014. அதுக்கப்புறம் வந்து அவங்க தவறிட்டாங்க. எங்களோட அப்பா தவறினதுக்கப்புறம் தான் எங்கள் தாத்தாவே தவறினாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களால் வந்து இங்கே வர முடியல, அவங்களெல்லாம் பார்க்க முடியல. பட் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம்னே சொல்லலாம். அவருக்கும் இங்கே வரணும், சித்தப்பா பார்க்கணும், தாத்தா பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. பட் அவரால் முடியலை. கடவுள் வந்து நான் வந்து பார்க்கணுன்னு வச்சுருக்காங்க போல இருக்கு. இன்றைக்கி நான் வந்து எங்கள் சித்தப்பாவை பார்க்க போகிறேன். அங்கே பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபோனில் பேசுவோம், வீடியோ கால்லாம் பேசுவோம். உங்கள் ஊர் எல்லாமே நமக்கு தெரியும், கோவில் எல்லாமே தெரியும். பட் நேரில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போகிறேன். ஸோ இப்போ நம்ம இருக்க இடத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர்? வள்ளியூருக்கு இங்கேருந்து உங்களுக்கு 50 கிலோமீட்டர். திருநெல்வேலிருந்து 40 கிலோமீட்டரு, இங்கேருந்து 15 கிலோமீட்டரு. அப்போ பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ 55 கிலோமீட்டர். இங்கே விளாண்டா 50 கிலோமீட்டர் இருக்கும். 55 கிலோமீட்டர் நம்ம இருக்க பிளேஸ்லேருந்து 55 கிலோமீட்டரில் தான் அந்த வள்ளியூருக்கு. அதுக்குள்ளே போய்ட்டு ராதாபுரம் போகணும் உள்ள. ஆமாம், அப்படியே நம்ம போனோம்னா நம்ம பாட்டி வீட்டுக்கு, தாத்தா வீட்டுக்கு போயிடலாம், அப்பாவோட அப்பா. ஸோ அதுதான் இன்றைக்கி பிளான். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு நம்ம வந்து அவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே நேராக போகிறோம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்த ராக், அதுக்கப்புறம் கோவில் சுசியம், என்ன கோவில் அது? சுஷேந்தரம் கோவில், திருப்பதி. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி அங்கே எல்லாமே கவர் பண்ணிட்டு இன்னைக்கு அதான் வந்து பிளான். ஸோ பார்த்தீங்கன்னா காய்ஸ், இங்கேருந்து தான் நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட சித்தப்பா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாபுரம். வள்ளியூர் தாண்டி போகும்போது ராதாபுரம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். நம்ம மார்னிங் 5 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்புறதுனால ரொம்ப அழகான சன்ரைஸையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா சன்செட் அண்ட் சன்ரைஸ் ரெண்டுமே ஒரே நாளாக நான் பார்த்த ஒரு நாள். ராதாபுரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளியூர் இருக்குது. வள்ளியூர் தாண்டி தான் நம்ம ராதாபுரத்துக்கு போகணும். எப்படி பேசுவாங்க? மதுரையில் வந்து என்ன நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இவங்க மெட்ராஸ்ல வந்து அந்த என்னையே எப்படி இருக்கிறீங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. மெட்ராஸ்ல அப்படிலாம் பேச மாட்டாங்க, நம்ம பேசும்போது கேஷுவலா பேசுறாங்க. பழகிறப்பெல்லாம் வெளியாட இருக்காங்க. மெட்ராஸ் பாஷை புரியாது. என்ன அண்ணத்தை உட்கார்றீங்க, அண்ணத்தை எப்படி இருக்கிற அண்ணத்துல பேசுவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிடுற. இவங்க ஊர் வந்து திருவண்ணாமலை சைடு. ஆமா, இவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி ராகத்தை இழுப்பாங்க. அதாவது எங்களை வந்து அவங்க நக்கல் பண்ணுவாங்க. உங்களுக்கு எங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு கேட்டா திருவிழையா கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஒரு மக்களே. அதே மாதிரி நாங்க இவங்களை கண்டுபிடிச்சிருவோம். சரி, உங்க வடக்குள்ள மக்கள்னு கேட்டீங்களா? நான் சவுத் ஒரு நார்த், அவ்வளவுதான் வித்தியாசம். லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃபரன்ஸ். திருநெல்வேலியில எப்படி பேசுவாங்க? இலை அப்படின்னு போட்டு. ஆமா, இலை மாப்பிள்ள சாப்பிட்டியா, இல்ல மாப்பிள்ள எங்கட போற, அப்படிதான் பேசுவாங்க. இப்ப நாங்க பேசுவாங்க. கோயம்புத்தூர்ல என்ன சொல்லுது சரிதானாங்கோ, தப்புதானாங்கோ அப்படி இழுப்பாங்க. நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க சொல்லுவாங்க. அவனை அடிக்க முன்னாலும் அந்த மரியாதை பேசுவாங்க. இது கார்குடியில பாத்தீங்கன்னா என்னண்ணே நல்லா இருக்கீல்ல, சாப்பிட்டீங்கல்ல அப்படின்னு. அது ஒவ்வொரு இதுல ஒரு எல்லாம் ஸ்லாங்ஸ். அங்கேயும் அப்படிதான். ஜஃப்னால தமிழ் வித்தியாசம், அப்புறம் வந்து கொலம்போல கொஞ்சம் தமிழ் வித்தியாசம். அதே பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா மலையகத்துல வந்து தமிழ் வித்தியாசம். அங்கேயும் அந்த மாதிரி புத்தளம், மட்டக்களப்புல கொஞ்சம் வித்தியாசம். அந்த மாதிரி அங்கேயும் அதே மாதிரி ஸ்லாங் இருக்கு. பட் இங்க அளவுக்கு இல்ல, இங்க நிறைய இருக்கு. நிறைய 4 இது உண்டு மொத்தம். அங்க ஒரு 4-5 தான். நீங்க நார்மலா போனீங்கன்னா உங்களுடைய பேச்சு இருக்கும். ஸ்ரீலங்கா நீங்க பேசுங்க, சோழன் பேச்சு நார்மலா அப்படிதான் இருக்கும். ராதாபுரம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டவுனில் வந்து ஒரு 68 கிலோமீட்டர் வந்து தள்ளி தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டிபுரம், வேப்பிலங்குளம், கொண்டான்குளம், அதுக்கப்புறம் தேக்கு வள்ளியூர், இந்த மாதிரி நிறைய ஊர்கள் வந்து பக்கத்தில் இருக்குது. ராதாபுரத்தில் வந்து ஒரு சிறப்பான கோவிலும் இருக்குது. வரகுண பாண்டீஸ்வரர் நித்திய கல்யாணி டெம்பிள்.
இது வந்து எங்களோட ஊர் பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ நம்ம எங்களோட சித்தப்பா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால நாங்கள் அங்கேயுமே இன்றைக்கி போக போகிறோம். நான் போகிற வழியில் தான் பார்த்தேன், இங்கே நிறைய ஒயின் ஃபார்ம் இருக்குது. அந்த மன்னர் பக்கம்லாம் இருக்கும் அந்த மாதிரி. இது மூலமாக வந்து இந்த டர்பைன்ஸ் வச்சு இந்த மாதிரி வைண்ட் எனர்ஜி ஜெனரேட் பண்ணி இதை அப்படியே வந்து அந்த ரொட்டேட்டிங் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இங்கே நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனும் இந்த ஊரில் நடக்குது. பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பக்கமும் போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி டர்பைன்ஸ் நிறைய இருக்கும். இவ்வளோ டர்பைன்ஸ் இருக்கும். அப்படியே பேசிட்டு பாருங்களேன், எங்களோட ஊருக்கும் நாங்கள் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சித்தப்பா, அத்தை, மாமா, அத்தை பசங்க, பாட்டின்னு எல்லாரையும் நாங்கள் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவங்களோட நல்லா பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தான் அங்கேருந்தே நான் கிளம்புனேன். மனசு ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. எங்கள் அப்பாவோட ட்ரீமை நான் நினைவாக்கிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு திருப்தியோடு நான் அங்கேருந்து கிளம்புனேன். அப்படியே எங்கள் ஊரில் இருக்கிற வரகுண பாண்டீஸ்வரர் நித்திய கல்யாணி கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். இது வந்து ரொம்ப சிறப்பான கோவில். இது வந்து ஒரு சிவன் கோவில். அதோட இங்கே பார்வதி வந்து நித்திய கல்யாணி அம்பாலாக இருக்காங்க. ரொம்ப பெரிய சிறப்பான ஒரு கோவில். உள்ள நிறைய விக்கிரகங்கள் இருந்துச்சு. எல்லாத்தையுமே கும்பிட்டு ரொம்ப மனசார அந்த பிளெஸிங்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம போனோம். பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அம்பாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு. இது ராதாபுரத்தில் இருக்குது. நம்ம வந்து ஒரு மினி டிஃபன் எடுத்துருந்தோம். அதில் எல்லாமே இருக்கும். தோசை, சப்பாத்தி, வடை, இட்லி அப்படின்னு எல்லாமே இருக்கும். இந்த மினி டிஃபனில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்பாத்தியும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், தோசையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இட்லி வடையும் டேஸ்ட் பண்ணலாம். அதோட நமக்கு இன்னும் டெசர்ட்னு வச்சுருப்பாங்களா, அதுவுமே கிடைக்கும். ஸோ அப்போ எல்லாமே எங்களுக்கு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு சான்ஸ் வந்து இந்த மினி டிஃபன் எடுக்கிற மூலமாக இருக்குது. உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்களோட மீல் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இந்த ஹோட்டல்லேருந்து நான் வெளியே வந்தேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவும் அவங்களோட அன்புக்காக தான் இந்த லவ் ஹார்ட். அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். வார ஒவ்வொரு கெஸ்ட்டையுமே வந்து அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே நல்லா சாப்பாடு பரிமாறி என்ன வேணும் அப்படின்றது ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. ஸோ எனக்கு அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல மீலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கிற மாதிரி வரவே வராது. ஸோ இந்த மாதிரி அது டபாராவில் போட்டு இந்த மாதிரி ஆற்றி குடிக்கிறதோட ஃபீலிங்கே தனி. அந்த மினி டிஃபன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேசரி, வெண்பொங்கல், சாம்பார்னு எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து 10 out of 9.9 கொடுப்பேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அத்தை வீட்டை போயிட்டு அத்தை பசங்க அத்தை எல்லாரோடையுமே பேசிவிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துகிட்டு நம்ம நேராக வந்து நம்ம சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ அவரோடையும் பேசிகிட்டு இருந்துட்டு அங்கேயும் விசிட் பண்ணி எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம நேராக இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. இது வந்து இந்தியாவோட முனையில் இருக்குது. இது வங்காள விரிகுடா, அரேபியன் சி, அப்புறம் இந்தியன் ஓஷனால் வந்து சரௌண்ட் ஆகியிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் ரெண்டுமே வார டூரிஸ்ட்டுக்கு பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ். நம்ம இதில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்றது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். திருவனந்தபுரத்துலேருந்து 90 கிலோமீட்டர்ஸ், ராதாபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸில் கன்னியாகுமரிக்கு வந்துடலாம். எங்கள் ஒரு வெயில் இல்லை, அப்படி ஒரு வெயில். அதுக்கு முதல்ல நம்ம பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ போக போகிறோம் விவேகானந்த ராக். அது நடுக்கடலில் இருக்குது. அப்போ நம்ம படகு மூலமாக தான் அதில் போகணும். அதுக்கு முதல்ல ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகணும். ஏன்னா நிறைய க்ரௌட் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் தான் அதுக்காக எடுத்திருந்தோம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கே தெரியுதுல, இது திருவள்ளுவர் சிலை, இது வந்து விவேகானந்த ராக். இது நடுவில் ஒரு பாலம் இருக்குது. இங்கேருந்து நம்ம படகுல விவேகானந்த ராக்குக்கு தான் நம்ம முதல்ல போகிறோம். இது பார்த்திங்கன்னா சென்ட் ஆரோக்கியநாதர் சர்ச் இங்கேருந்து நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதோ தெரியுதுல்ல, இங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக க்யூவில் நின்று இந்த படகுல நம்ம ஏறணும். இங்கே ஏற எல்லாருக்குமே வந்து சேஃப்டி ஜாக்கெட் கொடுப்பாங்க. பட் நாங்கள் பின்னாடி இருந்தனால பின்னாடி உட்காரவங்களுக்கு சேஃப்டி ஜாக்கெட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதிலேருந்து இந்த வியூவை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லார் மாதிரியும் நாங்களும் போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் நடுவில் இருக்கிற ஒரு ராக். அப்போ நம்ம இங்கேருந்து படகு மூலமாக தான் நம்ம அங்கே இடத்துக்கு ரீச் பண்ணணும். கடல் நடுவில் இப்படி மிதந்துட்டு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளை அங்கே கொண்டு போயிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளை இங்கேயே கொண்டு வந்து விடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ போகிறோம். இப்போ நம்ம விவேகானந்த ராக்குக்கு தான் போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருவள்ளுவரோட சிலை அங்கே தெரியும். அப்போ இங்கேயும் அங்கேயும் போகிறதுக்கு ஒரு பெரிய பாலம் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாலத்தில் பிறகு போகலாம். இப்போ நம்ம இந்த விவேகானந்த ராக்கை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பாறை கடலோட நடுவில் இருக்குது. எல்லாராலும் போற்றப்படுற விவேகானந்தர் அவர்கள் இதில் நீந்தி வந்து இந்த பாறையில் உட்கார்ந்து கடும் தவம் செஞ்சனால இந்த பாறையை குடைஞ்சு தான் விவேகானந்தர் அவர்களுக்காக மெமோரியல் ஹால் கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இது விவேகானந்தர் அவர்களுக்காக இங்கே ஒரு வெண்கலத்தில் ஒரு பெரிய சிலை இருக்குது. அதோட இங்கே தியான மண்டபமும் இருக்குது. உள்ளே போனால் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும்.
உள்ளே நம்ம நினச்சபடி உள்ளே போய் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு மீறி நம்ம எடுத்தோம்னா நம்ம ஃபைன் பே பண்ணணும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த கடலை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வங்காள விரிகுடா, இந்தியன் ஓஷன், அரபிக்கடல் மூன்றோட அலைகளுமே வந்து சங்கமிக்கிற ஒரு இடமா இருக்குது. அதோட கலர் வேரியேஷன்ஸையும் நம்ம அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விவேகானந்தரோட நிறைய புக்ஸும் இருக்குது. நம்ம இங்கே புக் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்காக தான் இந்த பாலத்தில் போகிறோம். இது வந்து கண்ணாடி பாலம், கடல் நடுவில் நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இதோட வியூ. இந்த கடல் அலைகளோட சத்தம், அதோட இந்த வியூ, அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றோட நடந்து வர ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இந்த பாலத்தில் வந்து எடுத்துக்கலாம். இந்த பாலம் வழியாக தான் இப்போ நம்ம நடந்து வந்தோம். 133 அடி உயரமான திருவள்ளுவரோட சிலை இந்த பக்கம் இருக்குது. தூரத்தில் இருந்து பார்க்க ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. பட் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது அது எவ்வளோ பிரம்மாண்டமாக அதை கட்டியிருக்காங்க அப்படின்னு. அவரோட காலோட பெருவிரல் கூட அவ்வளோ பெருசாக இருக்குது. பக்கத்தில் இருந்து இதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நீங்களும் கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த கன்னியாகுமரிக்குன்னு இருக்கிற சிறப்பு தான் பார்த்தீங்கன்னா ஐவகை நிலம். நான் தமிழ் பாடத்தில் நான் படித்த ஞாபகம் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு. அதில் இந்த 4 வகையான நிலப்பரப்பு வந்து இந்த கன்னியாகுமரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நாங்கள் கடல் சார்ந்த நிலப்பகுதியில் தான் நாங்கள் இருக்கோம். கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறனால நம்ம இந்த கடலோட வியூ அப்புறம் அந்த நிலப்பகுதியை நம்ம வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ காற்று அழகாக இருந்துச்சு. அதோட இந்த சிலையை வந்து பக்கத்தில் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம உள்ள மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா திருக்குறள் வந்து அவ்வளோ அதிகாரங்களுமே இதில் இருக்கும். நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். மேலே நம்ம அப்படி ஏறி வந்தோம்னா பாலம். இங்கேருந்து நம்ம திரும்ப விவேகானந்தர் ராக்குக்கு போகிற பாலம். இதில் ஏறி தான் நம்ம திரும்ப மறுபடியும் இங்கே வரணும். நம்ம இங்கே வந்து இருந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, நான் சொன்ன புக் ஷாப் இதுதான். இங்கே தான் நம்ம வந்து புக்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். உள்ளே ஒரு சின்ன கோவிலும் இருக்குது. ப்ரே பண்ணிட்டு இப்படி வந்தால் நம்ம எல்லா வியூவையும் நம்ம பார்க்கலாம். இந்த குட்டி வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்த மாதிரியே க்யூவில் நின்று வார படகுல நம்ம ஏறணும். நம்மளை எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நம்மளை கூட்டி போய் விட்டுருவாங்க. ஸோ நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா இந்த ரெண்டையுமே நம்ம இப்படி தூரத்துலேருந்து பார்க்கலாம். பாலத்தில் நின்று பார்த்தா 2 பக்கம் தெரியும். வெளியே வந்தோன்னே செம்ம தாகம். இங்கே வந்து நம்ம கோலிசோடா குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து கோலிசோடா எடுத்துருந்தேன். இது வந்து டிஃப்ரெண்ட் ஒன். இது என்ன எனக்கு இப்போ சுத்தமாக ஞாபகம் இல்லை. பட் வந்து ஒரு அளவுக்கு ஷேப். நம்ம வெளியே வந்தோம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்குது. அது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மிரர் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி கீடேக்கில் கூட நம்மளோட பேரை வந்து நம்ம இவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா நமக்கு அதை இது பண்ணி தருவாங்க. அப்போ நம்ம அதை கூட ஞாபகார்த்தமாக கொண்டு போகலாம். நான் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம நேராக எங்கே போனோன்னா காந்தி நினைவக மண்டபம். மகாத்மா காந்தியோட நினைவாக தான் அந்த நினைவு சின்னம் கட்டியிருக்காங்க. இதோட சிறப்பு பார்த்திங்கன்னா அவரோட அஸ்தியை வந்து கரைக்கு முதல்ல இங்கே வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதோட அதுக்கு ஒரு நினைவு சின்னம் இங்கே இருக்குது. அதில் வந்து இவரோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் October 2 டிரெக்டாக வந்து சன்லைட் வந்து அதில் படுற மாதிரி தான் இவங்களோட ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து அவரோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவரோட லைஃபோட ஃபுல் ஜேர்னியுமே இருக்கும். இதுதான் நான் சொன்ன அவரோட அஸ்தி வைக்கப்பட்ட இடம். இது எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுலேருந்து வெளியே வந்தால் பக்கத்துலேயே வந்து காமராஜர் அவர்களோட மணிமண்டபம் இருக்குது. இங்கேயும் அதே போல் தான் அவரோட ஜேர்னி ஃபுல்லாக இருக்கும். அவரோட நினைவாக இங்கே வந்து அவருக்கு ஒரு சிலையும் இருக்குது. அதோட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக் அவர்களோட எடுக்கப்பட்ட ஃபோட்டோகிராஃப்ஸுமே இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஐஸ்கிரீமை பார்த்துட்டோம். ஸோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க பசங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அடைகிறதுக்காக பார்வதி தேவி கன்னியாக இருந்து தவம் புரிந்த இடம். இங்கே தான் வந்து இந்த கோவில் இருக்குது. இங்கே வந்து சிவன் வந்து தானுமாலையனாக இருக்காங்க. கன்னியாகுமரியில் சிறப்பான அம்மன் கோவில். நாங்கள் இங்கே வந்து கும்பிட்டுட்டு வெளியே வந்து நிறைய குட்டி குட்டி கடைகள் இருந்தது. அங்கே எல்லாமே நமக்கு ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங்கையும் போட்டுட்டு நம்ம நேராக எங்கே போனோம்னா கன்னியாகுமரி ஸ்ரீ திருப்பதி வெங்கடேஸ்வர கோவில். இங்கே மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபதி. திருமலையில் இருக்கிற வெங்கடாச்சலவர் தான் இங்கேயுமே இருக்காங்க. பத்மாவதி, ஆண்டாள், கருப்பாழ்வர் அப்படின்னா எல்லாருக்குமே தனித்தனி சந்நிதி இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான கோவில். நாங்கள் வெயிட் பண்ணி தான் உள்ளே போனோம். 5 மணிக்கு தான் இங்கே வந்து கோவில் திறப்பாங்க. ஸோ சுற்றி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோவில் பார்க்கவே ஆசையாக இருந்தது. சூரியன் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் தெரியுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து சன்செட் பார்க்க தான் நாங்கள் போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே கடலோட வியூ அப்புறம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகான இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு தான் அந்த பூசை நடக்கும். எல்லா கோவிலும் இப்படி தான். இந்த பூசையை நாங்கள் பார்த்துட்டு நம்ம அப்படியே சுற்றி வந்தோன்னா இங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து பிரசாதத்தையும் வாங்கி நிதானமாக இங்கே உட்காந்து நம்ம அதையும் வந்து சாப்பிட்டுட்டு
தான் நம்ம இங்கேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் போக போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட ஹைலைட் மட்டும் இல்லை, இந்தியா ட்ரிப்போடைய ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட பெஸ்ட் மெமரிஸில் இதுவுமே உண்டு. ஆஸ் ஒரு சன்செட் லவராக ஒரு அப்போகிராஃபைல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வியூவை தான் நான் பார்க்க போகிறேன். இது கன்னியாகுமரிக்கு நாங்கள் வந்தோன்னா இது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கடலும் ஒன்றா மீட் பண்ணுற இடம். இங்கே வந்து சன்செட் சன் ரைஸ் ரெண்டையுமே ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. நான் வீக்லி வந்து சன்செட் பார்க்குற போகிற ஆள். எனக்கு வந்து இப்படி ஒரு வியூவை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் நான் கன்னியாகுமரிக்கே வந்தேன். டைம் நெருங்கிட்டே போது, வாங்க ஸ்பாட்டுக்கு போகலாம். 6 மணி இருக்குது. தெரியும் எனக்கு சன்செட் பார்க்குறதுனா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. பட் இப்படி ஒரு சன்செட் வந்து பார்க்க முடியும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பர் எக்ஸைட்டட். நீங்கள் நினைப்பீங்க இங்கேயும் அதே சன்செட் தானேம்மா, இதையும் பார்க்கலாம். இல்லை, அதோட வியூவில் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இது வந்து கடலோட முனையில் இருக்கிறனால சூரியன் வந்து ரொம்ப பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சிவனொளி பாதமல் அப்படி பெரிய மலையிலேருந்து பார்க்கும்போது சன்செட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சன்செட் இங்கே பார்க்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் சன்செட் பார்க்குறதுங்கிறது வந்து மைண்டை ரீசெட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் மாதிரி. நான் மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இந்த சன்செட் இந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த சன்செட் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஃபீல் ஆச்சு, லைஃபோட ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டை வந்து வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படிப்பட்டு நான் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு கோல்டன் ஹவர்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். சன்செட் பார்த்தோடு இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு கோவில் இருக்குது. லாஸ்ட் அந்த கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். சுசீந்திரம் ஸ்ரீ தானுமாலையன் கோவில். இது வந்து வைணவர்கள் சைவர்களுக்கு முக்கியமான ஒரு கோவில். தானுமாலையன்னா மும்மூர்த்திகள், சிவன் விஷ்ணு பிரம்மன் அப்படின்ற மும்மூர்த்திகளும் இந்த கோவில மூலமூர்த்தியாக இருக்காங்க. ஸ்தானு அப்படின்னா சிவன், மால் அப்படின்னா விஷ்ணு, அயன்னா பிரம்மன். அதனால தான் இந்த கோவிலுக்கு ஸ்தானுமாலையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு பெயர். அதோட 18 அடியில் ஆஞ்சநேயர் சிலை இந்த கோவிலில் இருக்குது. நம்ம இது அவ்வளோத்தையும் கும்பிட்டோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆனால் வந்து நான் வந்து சாமி கும்பிடணும், நிறைய க்ரௌட், அதில் நான் வீடியோஸ்லாம் எடுக்கலை. பட் முடிஞ்ச பிக்சர்ஸ் உங்களுக்கு அதுக்கு அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி போனீங்கன்னா இந்த கோவில் போகாமல், சுசீந்திரம் கோவில் போகாமல் வராதிங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கோவில். கன்னியாகுமரியை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. நான் போயிட்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லா பிளேஸுமே ஒரு விளாகாக ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் காய்ஸ். நம சிவாய்.